ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ரசம் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரசப்பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி சாப்பிட்ற ரசத்தை விட இந்த ரசப்பொடியில் நீங்கள் ரசம் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கப், உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே கப்பில் தான் நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் எல்லா பொருட்களையும். நான் இன்றைக்கி 2 கப் கிட்ட துவரம்பருப்பு எடுத்துக்கிற போகிறேங்க. சேம் இதே கப்லேயே அளந்துக்கிற போகிறேன். இந்த மாதிரி 2 கப் கிட்ட துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. சேம் அதே கப்லேயே 1 கப் கிட்ட மிளகு எடுத்துக்கிற போகிறேங்க. எந்த கப்பில் நீங்கள் அளவெடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நான் சொல்கிற அளவுங்களோட நீங்கள் அளவெடுத்து வச்சுக்கோங்க. மிளகு 1 கப், இது கூடவே 1 கப் கிட்ட சீரகம். மிளகும் சீரகமும் ஒரே அளவுங்களோடு எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப் கிட்ட மல்லி எடுத்துக்கோங்க. மல்லி சேம் அதே கப்லேயே அரை கப் கிட்ட மல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நீங்கள் நிறையா சேர்த்தாலே ரசப்பொடியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதுலேயே 1 ஸ்பூன் கிட்ட பெருங்காயம். நான் இன்றைக்கி பவுடராக எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த ரசப்பொடிக்கு தேவையான அளவு. ஸோ இதே அளவுகளோடு நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நம்ம வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாசனை வரணுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வருது. இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா கரிஞ்சிரும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம வேறொரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ சேம் அதே கடாயிலே நம்ம மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுத்துரும். நீங்கள் ஒரு 10 செகண்ட் மட்டும் வறுத்தாலே போதும். இப்போ மிளகும் வறுபட்டுருச்சுங்க. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா வறுக்கிறப்ப மட்டும் அடுப்பு நல்லா சிம் பண்ணிக்கோங்க. லைட்டாக தனியால் சூடு ஏறினா மட்டும் போதும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இது வறுபட்டுருச்சுங்க. இதையும் வேறொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வறுக்கிற எந்த பொருளுமே கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். கடாயில் இருக்க சூடே போதுமானது கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு. இது நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்திங்கன்னா போதும். கருவேப்பிலை கையில் பிடிக்கிறப்ப நல்லா மொறுமொறுன்னு வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் வறுபட்டுருச்சு. இதையும் வேறொரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். மஞ்சள் தூளையும் பெருங்காயத்தூளையும் வறுக்கக்கூடாதுங்க. அதை நம்ம அப்படியே தான் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மஞ்சள் தூளையும் பெருங்காயத்தூளையும் மட்டும் இப்போ சேர்க்க வேணாங்க. மிக்ஸி ஜாரில் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையான மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது கூட இதனால் கொரகொரப்பாகவே இருக்குது. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளையும் பெருங்காயத்தூளையும் இதில் சேர்த்துக்கிற போகிறோம்.
மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரசப்பொடியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ரசப்பொடி அரைக்கிறப்ப மட்டும் ரொம்பவே ரைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கோங்க. இந்த அளவோட கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரசப்பொடியோட வாசனையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ரசப்பொடி ரெடி. கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசப்பொடியில் ரசம் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி ரசப்பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.